ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிஸ்ட்ரியில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் மட்டும் படித்தா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் வாங்க முடியாது. புக் இன்சைடு எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் புக் பேக் படிக்கிறீங்களோ அதே மாதிரி புக் இன்சைடில் கூட எல்லா கொஷினும் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டம் வாங்க முடியும். ஸோ கெமிஸ்ட்ரியில் நான் எந்தெந்த புக் இன்சைடில் படித்தேன், எந்தெந்த கொஷின் புக் பேக்கில் படித்தேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கன்னா நான் ஒரு சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஒவ்வொரு லெசனுக்கும். இதே மாதிரி நான் ஃபிசிக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிஸ்ட்ரியுடைய பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து 15 1 மார்க்ஸ் 1 மார்க் வந்து 51 மார்க் கேட்பாங்க. 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 9 கொடுத்து 6 சொல்லுவாங்க. 3 மார்க் வந்து 9 கொடுத்து 6 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் வந்து எய்தர் சாய்ஸ் இருக்கும். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து உங்களுக்கு சப்டிவிஷன் டைப்பில் தான் இருக்கும். ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க் இந்த மாதிரி சப்டிவிஷன் டைப்பில் தான் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட்டாக கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 3 கெமிஸ்ட்ரி இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ஒவ்வொரு டாபிக், இந்த ஒவ்வொரு சப் பிரான்ச்சஸ் ஆஃப் த கெமிஸ்ட்ரி வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே நிறைய பேர் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 சாப்டர் இருக்குது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சாலிட் ஸ்டேட், கெமிக்கல் கைண்டிஸ், அயனிக் ஈக்விலிபிரியம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த 4 லெசனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த ஒரு பேஜ், அதாவது நீங்கள் பேஜ் வைஸ் கொஸ்டின் அப்படிங்கிறத ஒன்று வந்து மேக் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போ சாலிட் ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சாலிட் ஸ்டேட் அந்த எப்பவுமே கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெசன் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த சயின்டிஸ்டோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லெசனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த பேஜில் ஒரு ஷீட்டு மாதிரி எடுத்து அந்த ஷீட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் இத்தனை கொஷின் இருக்குது, இந்த எல்லா கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பேஜில் வந்து எழுதி வச்சுக்கணும். இது ஏன் எழுதி வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம் இல்லைன்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும்போது நீங்கள் அந்த பேஜை பார்த்து ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வைஸ் கொஷின் ரெடி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஷின் கொடுத்துருக்கேன். நீங்கள் சாலிட் ஸ்டேட் எடுத்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிபி, கிறிஸ்டலின் சாலிட்ஸ், அமர்ஃபஸ் சாலிட்ஸ் அடுத்த பேஜில் டிபி இருக்கும். நெக்ஸ்ட் அது கீழே ஐசோட்ரோபி, அனைசோட்ரோபி, டிபி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அயானிக் சாலிட்ஸோட கேரக்டரிஸ்டிக்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கோவலன்ட் சாலிட்னா என்ன, அதுக்கப்புறம் அது கீழே வந்து நிறையா கொஷின்ஸ் போகும். இந்த மாதிரி ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் எழுதி வச்சுக்கணும். இப்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த 4 சாப்டர்லேருந்து படிக்கணும். ஒரு கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரே ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய மாடல், அதாவது மாடல் கொஷின் இருக்கும். இந்த ஒரு மாடல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 கொஷின் அதே மாடல் வச்சு போகிற மாதிரி, அது மாதிரி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 4 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியுடைய ப்ராப்ளம்ஸையும் உங்களால் சுலபமாக போட்டு முடிக்க முடியும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 லெசனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நான் செலக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நான் ஒரு சீரீஸ் சொன்னேன் இல்லையா, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்னலாம் நான் படித்தேன் அப்படின்னு, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணி தந்துடுறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸும் நான் சொன்ன கொஷின்ஸ் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சென்டர் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தியரி தான் இருக்கும். இது நிறையா கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும் படித்தா வந்து பத்தாது, புக்கிங் சைட் நிறையா படிக்கணும். ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஜ் வைஸாக உங்களுக்கு என்னென்ன கொஷின் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம் பார்க்கணும். ஏன்னா கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 3 மார்க், ஒரு சில டைம் 5 மார்க்லேயும் ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேஜ் வைஸ் கொஸ்டின் படிக்கணும். புக் பேக் மட்டும் படித்தா பத்தாது, பேஜ் வைஸ்லாம் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் வந்து பார்த்தா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்போ டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். என்னென்னா இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன், நெட் டிரைவ் நர்னஸ்ட் ஈக்குவேஷன். அந்த சால்ட் ஹைட்ரோலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சால்ட்டோட ஹைட்ரோலிசிஸ் டெரிவேஷன் மாதிரி இருக்கும், மீது 2 வந்து பார்த்தீங்கன்னா தியரி மாதிரி இருக்கும். இந்த சால்ட் ஹைட்ரோலிசிஸ் அந்த டெரிவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேனியஸ் ஈக்குவேஷன் இல்லையா, அந்த அரேனியஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டெரிவேஷன் கொஸ்டின் இருக்கும்.
இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, நீங்கள் ரிவைஸே பண்ணாமல் இந்த கொஷின் இந்த 1 2 3 4 5 5 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் ரிவைஸே பண்ணாமல், மேத்தமெட்டிக்கல் தானே ரிவைஸ் பண்ண அவசியம் இல்லை, ரிவைஸே பண்ணாமல் கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரிவைஸ் பண்ண அவசியம் இல்லை. ரிவைஸே பண்ணாமல் வந்து பண்ணால் உங்களால் எப்போ எழுத முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து எங்களுக்கு 1 மார்க் கேட்டாங்க. இந்த 1 மார்க் வந்து டேபிள் 1 மார்க், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா KWH டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா KW அதிகமாகும். அப்போ pH ஸ்கேலுடைய அந்த சைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். அந்த கான்செப்ட் வச்சு நம்ம கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின் வந்து ஜேஇயில் கேட்ட கொஷின். ஜேஇயில் இதே கொஷின் இதே மாடலில் ஒன்று கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனால வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் அது வந்து நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு சில அந்த டேபிள்ஸ் pH இருக்குன்னா அந்த pHல ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த pH டேபிள் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. இது மாதிரி டேபிள்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டேபிள் ஐட்டம், பாக்ஸ் ஐட்டம்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் ஐட்டமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி டேரெக்டாக ஃபார்முலா வந்து இதில் வந்து எது நெர்னிஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி சொல்லி உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த நெர்னிஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டாக டிக் பண்ணுறவங்க கூட அவங்களுக்கு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக pH வச்சு கொஷின் கேட்பாங்க. இப்போ 10⁻², HCl கான்சன்ட்ரேஷன் வந்து 10⁻². அப்போ இதோட pH என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன 2. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்மா, அதாவது உங்களுக்கு அம்மோனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்மோனியா ஃபார்ம் ஆகும் ஆபஸ் சிந்தசிஸ் கரெக்டாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ N2 + H2 gives NH3. இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 போடுவோம், இங்கே 3 போடுவோம், பேலன்ஸ் ஆயிரும். இதுக்கு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ரேட் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி இது வந்து கெமிக்கல் கண்டிஷன் வந்து கேட்க கொஷின். இது எப்படி ஆன்சர் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்டன்ட்க்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். is equal to 1/3 dt(H2). இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ப்ராடக்ட் இருந்தால் மைனஸ் போடக்கூடாது, ப்ராடக்ட் இருந்தால் மைனஸ் போடக்கூடாது, ப்ளஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீத் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கவர்மெண்ட் கொஷின்ஸ் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் அவங்களுக்கு கூடிய அந்த எல்லா பிடிஎஃப்பும் நான் டெவலப் பண்ணிட்டேன். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 50 கொஷின் இருக்குன்னா ஒரு 3 கொஷின்ஸ் வந்து க்ரியேட்டிவாக கேட்டிருப்பாங்க. நான் எல்லா கொஷின் அந்த 3 கொஷின்ஸ் இதெல்லாம் எப்போ நான் பண்ணேன்னா ஜனவரி டைமில் பண்ணேன். ஏன்னா நான் அப்போ வந்து எல்லாமே படித்து முடிச்சிட்டேன். அதனால் எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ரிவ்யூ பண்ணேன். இதில் கொஷினில் 15 கொஷின் இருக்குது, அது 13 கொஷின் புக் பேக்கு, இந்த 3 கொஷின் புக் இன்சைட். அப்போ இந்த 3 கொஷின் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து நான் பழகிட்டேன். ஸோ அது மாதிரி நீங்கள் எப்போ தியரி முடிக்கிறீங்களோ தியரி முடித்தோடனே 1 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சேனலில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் வந்து மெட்டலர்ஜி. உங்களுக்கு ரியாக்ஷனுடைய தியரி இம்பார்ட்டன்ட், ஆனால் அந்த தியரியை விட அந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும். அந்த ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட்ஸும் ரியாக்டண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு இது. இப்போ நிறைய பேர் மான்ஸ் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மான் ப்ராசஸில் வந்து எல்லாமே எழுதிடுவாங்க, அங்கே கூட அந்த டெம்பரேச்சரை மாற்றிடுவாங்க. டெம்பரேச்சர் மாற்றினால அதுக்கு ஒவ்வொரு மார்க் போயிடும். இப்போ 3 மார்க் கொஸ்டின்னா உங்களுக்கு 1 மார்க் தான் வரும். அப்போது அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் இருந்தால் கண்டிப்பாக டெம்பரேச்சர் எழுதணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்படி இருந்தாலும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் ரியாக்ஷன் இருக்கணும் எல்லா ரியாக்ஷனும் படிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு 1 மார்க்லேயே கேள்வி கேட்கலாம், அதே மாதிரி 2 மார்க்லேயே கேட்கலாம், 3 மார்க்லேயே கேட்கலாம், 5 மார்க்லேயே கேட்கலாம். கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அது மாதிரி கொடுத்து உங்களுக்கு 5 மார்க்கே கேட்கலாம். அதனால் எங்கெல்லாம் நீங்கள் ரியாக்ஷன் இருக்கோ அந்த எல்லா ரியாக்ஷனும் படிச்சிடணும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா, அதே மாதிரி இந்த ப்ராசஸில் இருக்கும் ஆபா ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு ஆஸ்டுவால் ப்ராசஸ் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குமே, காண்டாக்ட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ப்ரிப்பரேஷன் ஆஃப் சம்திங் இது மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும். ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு இனிமேல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிக்காமல் விடக்கூடாது. எல்லாம் நான் மார்க் பண்ணி கொடுக்க எல்லா கொஷினும் படிச்சிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து சென்டம் எடுக்க முடியும். நான் மார்க் பண்ணி கொடுக்க எல்லா கொஷின் படிச்சுன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சார் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த
இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரியாக்ஷன் ஷீட் எடுக்கணும். அதாவது நீங்கள் இந்த ரியாக்ஷன் ஷீட் எப்போ மேக் பண்ணுவீங்கன்னா ஜனவரி டைமில், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் இருக்குன்னா அந்த சாப்டரில் எல்லா ரியாக்ஷன்ஸையும் ஒரு பேப்பர் எழுதி வச்சிடணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணணும், செகண்ட் டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பப்ளிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் ஆகும், பேலன்ஸ் பண்ணுறதும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ இதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கண்டிப்பாக வந்து ரியாக்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அந்த டெம்பரேச்சர், அந்த கண்டிஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுக்குள்ள ஒவ்வொரு மார்க் கொடுப்பாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் அதே பார்த்தா உங்களுக்கு ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூசர்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. ஆனால் அதை நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நாமன்க்ளேச்சர், இதெல்லாம் வந்து பேசிக்கான கொஷின். நாமன்க்ளேச்சர் இது மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி நேம் கொடுத்து அந்த நேம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் ட்ரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரியில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேமிங் எல்லா ரியாக்ஷனுமே படிச்சிடணும், எந்த ரியாக்ஷனுமே விடக்கூடாது, எல்லா கான்செப்டும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நேமிங் ரியாக்ஷனுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கணும். மெக்கானிசம் வந்து 3 மெக்கானிசம் தான் இருக்குது. கேனிசரோ, ஆல்டோல் கண்டென்சேஷன், எஸ்டரிஃபிகேஷன். இந்த 3 படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஒரு சில நேரத்தில் வராமல் இருக்கலாம். பட் நீங்கள் ஆஃப் இயர்லி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஆல்டோல் கண்டென்சேஷன், கேனிசரோ, எஸ்டரிஃபிகேஷன் இது 3லேருந்து ஒன்று வந்துடும். அதே மாதிரி இந்த 1 மார்க் இருக்கும். இந்த 1 மார்க்கில் வந்து அந்த கன்வர்ஜன் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஏ வந்து இதோட ரியாக்ட் ஆச்சு, பி ஃபார்ம் ஆச்சு, நெக்ஸ்ட்டு பி வந்து இதோட ரியாக்ட் ஆனால் சி ஃபார்ம் ஆச்சு, ஐடென்டிஃபை ஏபிசி. அந்த மாதிரி கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 1 மார்க் இருக்கக்கூடிய கன்வர்ஜன் ரியாக்ஷன் படிக்கணும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கன்வர்ஜன் ரியாக்ஷன், அந்த செயின் ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு ரியேஜென்ட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ரியேஜென்ட் ஷீட் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் போராய்டேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல், ராணி நிக்கல், பிளாட்டினம், பெலேடியம். இவங்க எல்லாம் வந்து யார்? இவங்கெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் Na2Cr2O7, நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் பர்மேங்கனேட்டு, நெக்ஸ்ட்டு சோடியம் பர்மேங்கனேட், பொட்டாசியம் பர்மேங்கனேட்டு, நெக்ஸ்ட்டு Cr2. இது வந்து ஜோனஸ் ரியேஜன். இது வந்து உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நீட்டில் இருக்கும், பட் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் HNO3. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இவங்க வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த நேமிங் ரியாக்ஷன் ஒரு ஸ்பெசிஃபை ரியேஜன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரோஸ்மேன் ரிடக்ஷன் வச்சுக்கோங்க. ரோஸ்மேன் ரிடக்ஷனில் பெலேடியம் BaSO4 இது இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியேஜன் கொடுத்தாவே இது வந்து ரோசன்மேன் ரிடக்ஷனாக அதோடைய ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு ஆல்டிஹைடாக இருக்கும், அது மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரியாக்டன் வந்து அசிடைல் குளோரைடு இல்லைனா பென்சாயில் குளோரைடு இது மாதிரி இருக்கும். ஸோ ரோசன்மேன் ரியாக்ஷன் இந்த மாதிரி ஒரு ரியேஜென்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரியேஜென்ட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஆர்கானிக் ரியாக்ஷனை படிக்கிறதுக்கான ஒரு விதம். இது தெரியலைன்னா கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஏன்னா வந்து கம்பல்சரி 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கேட்குறாங்க. அதாவது வந்து ஏ வந்து இந்த ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், பி வந்து இந்த ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா O3, இந்த O3 கொடுத்தாங்கன்னா அது ஓசோனலைசிஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த ரியேஜென்ட் ஷீட் வந்து கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணிக்கணும். நீங்கள் தான் மேக் பண்ணணும். என்னென்னா ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாம், நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்கான நேமிங் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய அந்த ரியேஜென்ட்ஸ் எல்லாம் எழுதி ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து போனால் எழுத முடியும். கைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடு வந்து ஈஸியாக லோயாலாக ஃபாலோ பண்ணுவேன். நான் கைடை வச்சு நான் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த கொஷின் படிக்கல. ஏன்னா வந்து ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வந்து எல்லா கைட்லையுமே மிஸ் ஆகிடும். ஈஸியாக லோயலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் வந்து பண்ணால் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தா நான் அதிகமான கொஷின்ஸ் ஒரு சில கொஷின் படிப்பேன், பட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து நான் புக்கில் தான் படித்தேன். அதே எதுக்கு நான் ஈஸி லோயலாக வாங்கினேன் அப்படின்னா இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் இருக்கலாம் அந்த கன்வர்ஷன் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பார்த்தா நான் வாங்கினேன். ஏன்னா ப்ராப்ளம்ஸுடைய சொல்யூஷன் வந்து அதில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கானிக் ரியாக்ஷனில் ஏ வந்து இதோடைய ரியாக்ட் ஆச்சுன்னா பி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தெரியாது. அப்போ ஆன்சரோட தான் ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் கைடு வச்சுருந்தேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு யார் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா எம்சிபி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபுல்லாக ஒன் ஷாட் போட்டிருக்காரு, ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு காட்டியிருக்காரு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு நான் யூடியூப் சேனலில் எதுவுமே ரெஃபர் பண்ணல. எங்கள் சாரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணனால நான் யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணல. பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்சிபி மாஸ்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் இது இன்க்ளூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீத் எஜுகேஷன் இவங்களுடைய பிடிஎஃப் தான் நான் யூஸ் பண்ணேன். அவங்க வந்து நிறையா மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், குவார்ட்டர்லி எக்ஸாம் இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிடிஎஃப் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கன்வர்ஜன் ரியாக்ஷன்லாம் ஒரு பிடிஎஃப் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லாம் ஒரு பிடிஎஃப் ஆகும். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப்ஸ் வந்து பாருன்னா அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த வருஷம் வந்து பாருன்னா உங்கள் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண போகிறாரு. அவருடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து பாருங்கள், மோஸ்ட்டாக வந்து பார்த்தா எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் என்னோடய பக்கத்தில் இருந்து அந்த க்ரியேட்டிவ் 1 மார்க், அந்த க்ரியேட்டிவ் 2 மார்க், கம்பல்சரி 2 மார்க் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் இவரோட பிடிஎஃப் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணால் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஆப்ஷன் இன்னும் எனேபிள் ஆகலை. நான் வேணால் கமெண்டில் வந்து அந்த லிங்க் வேணால் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் 1 மார்க் மட்டும்தான் கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு 11th வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 99, எனக்கு ஒரு 1 மார்க் போயிடுச்சு. கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்கு எனக்கு வேல்யூ தெரியலனாலும் அது 1 மார்க் போயிடுச்சு. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. சென்டம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூ வர கொஸ்டின்ஸ் தான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. 11th வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் 1 மார்க் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணது ஆன்சர் பண்ண மாதிரி. அதே மாதிரி 12th வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ மனப்பாடம் பண்ணி தான் ஆன்சர் பண்ண மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூக்கு வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த 1 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது மீன்ஸ் அந்த ஃபேட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு ஃபேட்டு, அது மாதிரி ஃபேட் நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் அமோனியா கேட்குறாங்க, மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் அமோனியா டேபிள் காலமில் இருக்கும். அது நீங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷமும் அதே மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஏன்னா எங்களுக்கு 11th கேட்டாங்க, 12th கேட்டாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12th கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் சம்திங், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சம்திங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.